மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி என்னோட இன்னொரு குழந்தை எங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடி உனக்கு பொறந்தது ஒரு குழந்தை தான். என்ன இன்னொரு குழந்தைன்னு சொல்லி கேட்குற? அந்த ஒரு குழந்தை தான் பெண் குழந்தை. அத தான் உன் மடியில வச்சுன்னு இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல பெத்தவ எனக்கு தெரியாதா? என் குழந்தை 2 குழந்தை எனக்கு பொறந்திருக்கிறது. எங்க இன்னொரு குழந்தை எங்க சொல்லுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, கத்துறாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "ஆமாடி உனக்கு பொறந்தது ரெட்டை குழந்தை தான். ஒண்ணு ஆண் குழந்தை ஒண்ணு, பெண் குழந்தை ஒண்ணு. ஆண் குழந்தை எங்க சேரணுமோ நான் அங்க சேர்த்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னம்மா இது? அம்மாச்சி என்னம்மா சொல்றாங்க? எங்கம்மா சேர்த்திட்டாங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அப்பத்தா பார்த்தீங்கன்னா, அது அந்த குழந்தையோட அப்பா கிட்ட நான் சேர்த்திட்டேன். இனிமே அது அங்க தான் இருக்கும். அவன் தான் வளர்க்கணும். நல்லது கெட்டதெல்லாம் அவன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்றாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, அப்பன்னா என்னோட குழந்தைய நீங்க தான் எடுத்துட்டு போய் குடுத்தீங்களா? அப்ப நல்லவங்க மாரி வேஷம் போட்டுக்கிட்டு என்னோட வீட்ல நீங்க இதுக்காக தான் வந்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறம் வசந்தி கிட்ட தமிழ்ச்செல்வி, "அம்மா இப்பவே வாங்க. நம்ம அந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வசந்திய கூட்டின்னு கிளம்புறாங்க. இங்க சேதுவோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு, "யார் அது வீட்ல? வெளிய வாங்க." அப்படின்றாங்க. அப்ப ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன குழந்தைய அந்த அம்மா கிட்ட குடுத்து அனுப்புற மாரி குடுத்து அனுப்பிச்சுட்டு, பின்னாடி நீ வர்றதுக்காக தான் குடுத்து அனுப்பிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இந்த சூடு சொரண கிட்டலாம் நான் வருவேனெல்லாம் நீங்க நெனைக்காதீங்க. ஒழுங்கா போயிட்டு என்னோட குழந்தைய தூக்கிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வசந்தி பார்த்தீங்கன்னா, "தமிழு கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுமா. பெரியவங்கலாம் இருக்காங்க." அப்படின்றாங்க. "நீ சும்மா இரும்மா. ஃபர்ஸ்ட்டு என் குழந்தைய போய் கொண்டு வாங்க." அப்படின்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மோகனா சவுண்டு கேட்டு தமிழ்ச்செல்வி வாய்ஸ் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு வெளிய வராங்க. "என்னோட குழந்தைய குடுங்க முன்ன." அப்படின்றாங்க. "இல்லம்மா இது இந்த வீட்டு வாரிசு. நான் தான் வளர்ப்பேன். நான்லாம் குழந்தைய குடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ புடிச்சு வந்துடுறாங்க. அப்ப "ஏய் தமிழு அந்த வீட்டோட வாரிசு அது. நீ எதுக்கு அத கேட்குற? அது அவங்க தான் வளர்க்கணும். நீ அமைதியா கிளம்பு வா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இதுக்கு தான் நீங்கலாம் இந்த நாடகம் ஆடுனீங்களா? என் வீட்ல வந்து யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. என்னோட சாப்பாட நான் போட்டேன். என் வீட்டு சாப்பாட சாப்பிட்டு நீங்க எனக்கே துரோகம் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, அப்பத்தாவுக்கு செருப்புல அடிச்ச மாரி ஆயிடுது. "ஏன்டி என்ன இவ்ளோ அசிங்கப்படுத்துற? நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல என் குழந்தைய முன்ன குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மோகனா கிட்டேருந்து குழந்தைய தமிழ்ச்செல்வி வாங்கிக்கிறாங்க. மோகன பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் தமிழ்ச்செல்வி குழந்தைய குடுத்துடு." அப்படின்னு சொல்லி கெஞ்சின்னு இருக்காங்க. இத பார்த்து சேது பார்த்தீங்கன்னா, "என்ன சின்னம்மா இவகிட்ட போய் நீங்க கெஞ்சின்னு இருக்கீங்க? அந்த குழந்தை என்னோட குழந்தை, என்னோட ரத்தம். இத எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சேது சொல்றாங்க, "உன்னோட குழந்தையா? நீ சட்டபூர்வமா போனாலும் குழந்தை பெத்தவளோட தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.